பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரிச்சார். சாத்தானோட அதிகாரத்தெல்லாம் பறித்து எடுத்துட்டார். ஆனால் இன்னும் நம்ம வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் நம்ம கட்டுக்குள்ளே இல்லை. டிப்ரெஷனாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். ஏன் இன்னும் அது கட்டுக்குள்ளே இல்லை? வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேவன் மனிதனை படைத்த பிறகு கொடுத்த ஒரு பிரதான கட்டளை என்னென்னா, ஆதியாகமம் 1:28 நம்ம அதை பார்க்கலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். நல்லா பாருங்கள், பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களை ஆண்டு கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஒரு ஜீவ ஜந்து தான் யாருன்னா சர்ப்பம். அப்படிப்பட்ட ஜீவ ஜந்துவை ஏவாள் ஆண்டு கொள்ளாமல் அதோட உரையாடல் வைக்க ஆரம்பித்தாங்க. அந்த உரையாடல் நடத்துறதுனால அது ஏவாளோட மனசை ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. அது சர்ப்பம் என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாக மாட்டீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படணும். அதன் விளைவாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏவாள் அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம், ஆண்டு கொள்ளுங்கள் என்று கொடுத்த அதிகாரம் பிசாசுக்கு கொடுக்கப்பட்டுருச்சு. நல்ல செய்தி என்னென்னா, ஆண்டவர் சிலுவையில் அந்த அதிகாரத்தை மறுபடியும் நமக்கு கொடுத்துட்டாரு. லூக்கா 10:19 வாசிக்கலாம். இதோ சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க. ஸோ நம்மளோட வேலை என்னென்னா ஆண்டு கொள்வது. அதான் ஆண்டவர் இப்போ உங்களை பார்த்து சொல்கிறாரு. நம்மளும் சில நேரம் ஏவாளை போல் நம்ம சூழ்நிலையோட ஆண்டு கொள்ளாமல் பேசி கொண்டு இருக்கிறோங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சுகரை பார்த்து என்ன சொல்கிறோம்? 60 வயசாச்சு, இன்னும் 20 வருஷம் மாத்திர போகிறேன், நீயும் அதே லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கோ, குறைய கூட தேவையில்ல, அதே லெவலில் மெயின்டைன் ஆகிக்கோ, நானும் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த மாதிரி நம்ம அதோட பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இப்படி பேச சொல்லலை, ஆண்டு கொள்ள சொல்லியிருக்கிறாரு. உங்கள் டிப்ரெஷனாக இருக்கலாம், உங்கள் வியாதியாக இருக்கலாம், உங்கள் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தில் சமாதானமின்மை இருக்கலாம். ஆண்டு கொள்றதுன்னா என்னங்க? 100க்கு அதிபதி சொல்கிறான்ல, ஒருவன் வா என்று சொன்னால் வருகிறான், போ என்று சொன்னால் போகிறான். இயேசு கிறிஸ்துவும் பாருங்கள், பிசாசுட்டு ரொம்ப பேசவே இல்லை. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார், அது போயிருச்சு. எங்கெங்கெல்லாம் இயேசு கிறிஸ்து பிசாசை பார்க்குறாரோ ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அதை அதட்டுறாரு, அது போயிடுது. இறையாதே அமைதலாயுதுன்னு சொல்கிறாரு, அந்த காற்று அமைதலாய் இருது. அதே போல் தாங்க நம்மளும் நம்ம சூழ்நிலையை பார்த்து பண்ண வேண்டியது என்னென்னா, கட்டளை இடணுங்க. அதோட பேசக்கூடாது, அதோட கெஞ்சக்கூடாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சொல்லியிருக்குது, மதிக்க சொல்லலை. ஸோ நம்ம எல்லா சூழ்நிலையும் பார்த்து நீங்கள் கட்டளை இடுங்க. அது உங்கள் சொற்களுக்கு கீழ்ப்படியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சகல அதிகாரத்தை உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த உங்கள் வாழ்க்கையை முன்னேறுங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.